2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி நேற்று பல்லடம், மதுரையில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இரவில் மதுரையில் தங்கினார். இன்று காலை ராணுவ ஹெலிகாப்டரில் தூத்துக்குடி கிளம்பினார். தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் வந்திறங்கினார். அங்கிருந்து காரில் புறப்பட்டு அரசு விழாவில் பங்கேற்றார். வஉசி துறைமுக விரிவாக்கப் பணி, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையத்துக்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் இஸ்ரோ நிறுவும் ராக்கெட் ஏவுதளத்துக்கும் அடிக்கல் நாட்டினார். குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் ஆண்டுக்கு 24 ராக்கெட்டுகளை விண்ணில் அனுப்பும் திறனுடையது. இப்போது தற்காலிகமாக கான்கிரீட் மூலம் சிறிய அளவில் ஏவுதளம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறிய ஏவுதளத்திலிருந்து சவுண்டிங் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதில் காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி இருக்கும். பெரிய ராக்கெட் ஏவ இதன் தரவுகள் பயனுள்ளதாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இஸ்ரோ அடுத்தடுத்து சாதனை படைக்கும் நிலையில் திமுகவின் விளம்பரத்தில் சீன ராக்கெட்டுகள் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் திமுகவின் முயற்சியால் கொண்டுவரப்பட்டதென அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் விளம்பரம் வெளியிடப்பட்டது. அதில் சீன ராக்கெட் இடம்பெற்றதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விளம்பரம் சீனா மீதான திமுகவின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. இந்தியாவின் இறையாண்மையை அவர்கள் முற்றிலும் புறக்கணித்துள்ளனர். ஊழலில் கொடிகட்டி பறக்கும் கட்சியான திமுக குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் அமைப்பது குறித்த அறிவிப்பு வெளியானதிலிருந்தே ஸ்டிக்கர் ஒட்டுவதில் தீவிரம் காட்டி வருகிறது. இது அவர்களின் கடந்த கால தவறுகளை புதைக்கும் முயற்சியை நிரூபிக்கிறது. இன்று சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஆந்திராவில் உள்ளது. அது ஏன் தமிழகத்திற்கு வரவில்லை என திமுகவினருக்கு நினைவூட்ட வேண்டும். இஸ்ரோ முதன்முதலாக ராக்கெட் ஏவுதளம் அமைக்க முடிவு செய்தபோது தமிழகம்தான் முதல் தேர்வாக இருந்தது. அப்போது அண்ணாதுரை தமிழக முதல்வராக இருந்தார். கடுமையான தோள்பட்டை வலி காரணமாக இஸ்ரோ கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை என்ற அவர் அமைச்சர் மதியழகனை அனுப்பி வைத்தார். இஸ்ரோ அதிகாரிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். இறுதியாக மதியழகன் தன்னிலை மறந்த நிலையில் கூட்டத்திற்கு போனார். கூட்டம் முழுவதும் இஸ்ரோ அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்கவில்லை. 60 ஆண்டுகளுக்கு முன் நாட்டின் விண்வெளி திட்டத்தை திமுக அணுகிய முறை இது. திமுக பெரிதாக மாறவில்லை, இன்னும் மோசமாகிவிட்டது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.